இன்னொரு பக்கம் வந்து அவருடைய அவருக்கு வந்து இவர் கெடு விதிக்கிறது, அதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான செயல் இல்லையா? இல்ல அது முதல்ல ஒரு கெடு ஆமா, விதிச்ச பிறகு கட்சி பதவிகள் பறிக்கப்பட்டன. ஆமா, அதுக்கப்புறம் அவரு திரு டிடிவி, திரு ஓபிஎஸோட பேட்டி அளித்தாரு. ஆமா. அப்படிங்கிறதுக்காக அதாவது நீக்கப்பட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வது, அதுவே ஒரு குற்ற செயல் தான். அதுல பாஜக இந்த மாதிரி தன்னுடைய கூட்டணி கட்சியுடைய உள் விவகாரங்களில் தலையிடாது என்று அமித்ஷா தலையிடாதுன்னு வெரி சொன்ன கிளியரா பிறகு கூட, சொல்லியிருக்கு. ஆமா. அந்த மாதிரி சேர்த்து வைங்கன்னு ஒரு முடிவு பண்ணியிருந்ததுன்னா, ஒரு திட்டம் பண்ணியிருந்ததுன்னா, அது சரியா தப்பா? இல்ல கட்சி வந்து ஒன்றிணைக்கணும்னு சொல்றது, இல்ல வலுப்பெறணும்னு நினைக்கிறது தவறில்ல. 2 வித்தியாசம் இருக்குல்ல? ஆமா. அப்படி இல்ல. தேவையானவர்களை சேர்த்துக் கொள்வது, தேவையில்லாதவர்களை விலக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், அதை விலக்கினால் கட்சி இன்னும் வலுப்பெறும், இன்னும் நல்ல வலிமை அடையும் அப்படிங்கிறது தானே விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. யாரும் பிடிக்குது, பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் விஷயமே கிடையாது. அவர்களுடைய ஒத்துழைப்பு கட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, பொதுச் செயலாளருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது, வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு அவர் துணை நிற்கிறார்கள், அ மற்ற கூட இருக்கிற கட்சிக்காரர்களோட என்ன அளவுக்கு அவங்க ரேப் கரெக்ட்டா வச்சிருக்காங்கங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதில எங்கேயும் அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சியில வந்து எவ்ரிடே வந்து உங்களுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப அந்தந்த மாவட்டங்கள், அந்தந்த ஏரியாக்கள்ல உள்ள செலவுகளை முன்னாள் அமைச்சர்களா இருந்தவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்தவங்க, ஒரு பெரிய பதவியில இருந்தவங்க, அத அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டு அந்த கட்சியோட வளர்ச்சிய வந்து அபரிதமா கொண்டு போறதுக்கு உண்டான முயற்சிகள எடுக்கணும். அதை எடுக்காமல் கடனுக்கு அவர்கள் வேலை செய்வதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிக் கொண்டு, கட்சியின் வளர்ச்சிக்கு எந்த பங்கும் செலுத்தாமல், அ எல்லா விஷயத்திற்கும் பொதுச் செயலாளர் எதிர்பார்த்து, பொதுச் செயலாளர் செய்தால் தான் உண்டு. இல்லை என்றால் கட்சி வளர்ச்சியே இல்ல.